ரிலீஸ் ஆயிடுச்சா ஆன்லைன்லன்னு கேட்டா ஆமா ஆயிடுச்சு. யூடியூப் சிபிஐ மாரிதாஸ் அவர்கள் தான் அவர் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிருக்கு. பாஜக அடிக்கிற சொம்புலே தெரிஞ்சிச்சு இது பாஜகவும் இதுக்கு உடந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வீடியோ ஃபுல்லா என்ன பண்றாரு, பாஜக பின்னாடி நிக்குது, மறைச்சிக்கிட்டே இருக்காரு. அவர் கவர் பண்றாரு, இங்க தெரியுது அங்க தெரியுது. விஜய் அவர்களோட இந்த ரெக்கார்டை உடைக்க முடியல சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. அதனால அந்த ரெக்கார்டே விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துருக்காங்க. இந்த திமுக கடைசி வரைக்கும் தேர்தல் வேலையும் பார்க்கல, மக்களுக்கான பணியும் பார்க்கல. திருஷா அவர்கள் பாக்குறதுக்காக கூட இந்த ஃபுட்டேஜ் வெளியே வந்திருக்கலாம்னு யார் சொல்றா? திரு மாரிதாஸ் அவர்கள் சொல்றாரு. இதுல தெரியுது பிஜேபியோட மூலையில டிஎம்கே பச்சை மாட்டிட்டாப்ல அண்ணன். இந்த திருஷா வச்சு அரசியல் பண்றது யாரு? இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கலாம் லீக் பண்ணிட்டு, நாங்க கொண்டாடும் போது நீங்க சைலண்டா இருப்பீங்க. நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு. பீச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வாரமாச்சு வீடியோ போயிட்டு எலெக்ஷன் டைம்ல விஜயை நம்ம ஆதரிக்காம எங்கடா போனீங்க அப்படின்னு கேட்பீங்க. சத்தியமா சொல்றேன், எலெக்ஷன் வேலையா தான் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். அதாவது வீடியோவா இல்ல, நேரடியா நாங்க போய் ஆதரவு நேரடியா போயிட்டு களத்துல இறங்கி சில வேலைகளை செஞ்சுட்டு வந்தோம். அதனால ஒரு 4 நாட்கள் போயிடுச்சு. சரி என்ன வீடியோ புதுசா போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு காலைல கண்டென்ட் பார்க்கலான்னு போனை எடுத்தா சும்மா திடுக்குன்னு தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்துடுச்சுங்க. இது ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிடுச்சா ஆன்லைன்லன்னு கேட்டா ஆமா ஆயிடுச்சு. இதை யார் பண்ணா அப்படின்னு கேட்டா எந்த ஒளிவு மறையுமே இல்லை, திமுகவும் பாஜகவும் சேர்ந்து செஞ்ச சதிதான் இந்த வேலை. பிஜேபிக்கு இதுக்கு எப்படி சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் அவர் வாயாலே உளறி இருக்காரு, இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேற யாரும் இல்ல, நம்ம சிபிஐ மாரிதாஸ் அவர்கள் தான் சிபிஐ வேற ஓகே அவன் யூடியூப்ல வருதா சிபிஐ யூடியூப் சிபிஐ மாரிதாஸ் அவர்கள் தான் அவர் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெளிவா தெரிஞ்சிருக்கு. பாஜக அடிக்கிற சொம்புலே தெரிஞ்சிச்சு இது பாஜகவும் இதுக்கு உடந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வீடியோ ஃபுல்லா என்ன பண்றாரு, பாஜக பின்னாடி நிக்குது, மறைச்சிக்கிட்டே இருக்காரு. அவர் கவர் பண்றாரு, இங்க தெரியுது அங்க தெரியுது. எல்லாம் தெளிவா தெரியுது. ஒண்ணுமே உப்பு சப்பல பாயிண்ட் எடுத்துட்டு வைக்கிறாரு. இதுல எடிட்டிங் ரப்பு RDE F போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எல்லாம் சொல்றாரு. சார் அந்த ஃபுட்டேஜ் எதுலனா ரெக்கார்ட் ஏதோ ஒரு இடத்துல அவங்க எடுக்கிறாங்கல்ல, அதை ப்ரீமியர் ப்ரோவில் போட்டு இல்லை எதனா ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு அதை கலர் கரெக்ஷன் லைட்டாக பண்ணி ஆடியோ லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவுட் எடுத்தாலே அந்த இது வரும். இவர் என்ன சொல்கிறாரு, எடிட்டிங் பண்ணும்போது தான் அந்த இது வரும், அது எடிட்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்றாரு. அதாவது இவருக்கு டெக்னிக்கலா ஒரு நாலேஜ் இல்லைன்றது அவரே சொல்றாரு. ஆனாலும் இதையும் அவரே சொல்றாரு, இது இப்படிதான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாரு. இதுல ப்ரொடியூசர் மிரட்டுறாரு. ப்ரொடியூசர் என்ன சொல்லிருக்காருன்னா படத்துல மிரட்டிருக்காரான்னு உள்ள போய் பார்த்தா உன்னை நான் கொண்டுடுவேன் இந்த மாதிரி ஏதாவது பண்றேன்னா ஒண்ணுமே இல்ல. அவர் கோடிக்கணக்கில் படத்தை போட்டு எடுத்திருக்காரு. அது யாரும் வெளியிடாதீங்க, யாரும் பகிராதீங்க, அது யாரும் வெளியிடாதீங்க, யாரும் அதை டவுன்லோட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்வஸ்டா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த மீறி பண்ணீங்களா அது சைபர் கிரைமு, அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் யாரையும் மிரட்ட கிடையாது. அவர் பெங்களூர்ல இங்க மிரட்டுறாருங்கிறாரு. பணத்தை போட்டவனுக்கு தான் தெரியும், அதோட வழி தெரியும். பணத்தை வாங்கிட்டு வீடியோ போட்டா எப்படி ஆரம்பிச்சு இதை எதற்காக இந்த ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒன்றும் கிடையாது. திமுகவுடைய சரி உதயநிதியோடைய ரெட்ஜெக்ட், உதயநிதியோடையா இல்ல இன்பநிதியோட ரெட்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இது கன்ஃபார்ம், இது ஓகே. அந்த ரெட்ஜெக்ட் எடுக்கக்கூடிய படம் ரஜினிகாந்தையும் கமலையும் வச்சு எடுத்திருக்கிறாங்க ஒரு படம். அதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு பொழக்க போகுது அப்படின்றாங்க. அதெல்லாம் அவ்வளோ கலெக்ஷன் ஆகாதுன்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த TN27 நட்டி நடராஜருக்கு அந்த ட்ரெய்லருக்கு பதற்றம் கூட இந்த இவங்க 2 பேரும் மிகப்பெரிய ஸ்டார், ஒன்று கமலஹாசன் இன்னொன்று ரஜினிகாந்த் சேர்ந்து நடிச்ச அந்த படத்துக்கு வரல. அதுதான் உண்மை. ஆமா இல்ல எங்கிட்ட ஜனநாயகம் இந்த கலெக்ஷனை மறைச்சிட போகுது அப்படின்னால இது வரக்கூடாம பண்ணிட்டா ஈஸியா இவங்க ஜெயிச்சிடலாம். அதோட விஜயோட கடைசி படம் இது வேர்ல்டு ரெக்கார்டே அடிக்கக்கூடிய அளவு மக்கள் ஆர்வமா இருக்காங்க. காரணம் அவ்வளோ பிரச்சனைகளை இந்த ஜனநாயகம் பார்த்துருக்குது. விஜய் அவர்களுடைய கடைசி படம் எலெக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது. அதனால கோடிக்கணக்கான ரசிகர்கள் இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. 1 இல்லை 2 இல்லை 10 தடவை கூட பார்க்கறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. இது படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அப்போ இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை உடைக்கிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும். கமலஹாசன் ரஜினிகாந்த் சேர்ந்து 10 படம் நடிச்சாலும் சரி அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை உடைக்க முடியாது. ஒரு மைல்கல்ல சினிமாவில் விஜய் அவர்கள் செட் பண்ணிடுவார். அந்த மைல்கல்லை செட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த திருட்டு வேலையை யார் பார்த்துருக்கா, அவங்க பார்த்துருக்குறாங்க. இதுக்கு எப்படி பாஜகவும் திமுகவும் காரணம்னு சொல்றீங்க? பாஜகவோட எதிரி திமுக, திமுகவை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றீங்களே. இவங்க திமுக பாஜகவை உள்ள வராம இருக்கிறதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய கூட்டணி வச்சிருக்கிறாங்க. பாஜகவை பொது எதிரியாக வைத்துக் கொண்டுதான் காங்கிரஸையும்
கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் விசிகாவையும் திமுக ஒன்றிணைஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதே பாயிண்ட் தான். இங்க விஜய் அவர்களை பொது எதிரியா வச்சு பாஜகவும் திமுகவும் செய்யக்கூடிய வேலைகள் தான் அதிகமா இருக்குது. இது கூட்டணி கட்சிகளுக்கும் தெரியும். இல்ல 2 பேரும் என்னதான் சண்டை போட்டாலும் துண்டு போட்டு டீலிங் நடக்கிறது உண்மை நடந்துட்டு இருக்கு. உண்மை இது திருமாவளவனுக்கும் தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தெரியும். ஆனாலும் தனக்கு வாங்கக்கூடிய இந்த 7-8 சீட்டு 2-3 சீட்டுக்காக அதெல்லாம் அமைதிக்காக தெரியாத மாதிரியே அப்படியே கண்டுக்காம இருக்கிறாங்க. இப்படி திரும்பிக்கிட்டே அப்படின்ற கதை தான் இது. தெரியாது. ஆனா இவங்க பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பொது எதிரியே தலைவர் விஜய் அவர்கள் தான். பாஜக திமுகவுக்கு மட்டும் இல்ல, இவ்வளவு ஆளு அரசியல்ல மக்களை ஏமாத்தின அனைவருக்கும் விஜய் ஒருத்தர் எதிரியா இருக்காரு. ஏன்னா இவங்க எல்லாம் இத்தனை வருஷம் புடுங்காததான் இவர் வந்து புடுங்க போறாரு அப்படின்ற ஒரு பயத்துலதான் இவங்க எல்லாம் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. தோல்வி பயம் எல்லாருக்குமே வந்து இருக்கு. இதை நாங்க சொல்லல, பாஜகவும் திமுகவும் கள்ள உணர்வும் நாங்க சொல்லல. இந்தியா கூட்டணியில இருக்கிற மமதா பானர்ஜியே சொல்றாங்க, எங்க மாநிலத்துல பாஜக எங்களுக்கு கொடுக்குற அழுத்தத்தை ஏங்க திமுகவுக்கு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்கறாங்க. விஜய் அவர்களுக்கு கொடுக்குற அழுத்தம் கூட திமுகவுக்கு ஏன் பாஜக கொடுக்க மாட்டேங்குது? ஏன்னா இதுதான் ஆச்சு, எப்படி கொடுப்பாங்க? ஆமா. அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்ட்டு மம்தா பானர்ஜி சொல்றதை வச்சு நாங்க வந்து முடிவு பண்றோம். இன்னொருத்தவர் அந்த கமலஹாசனும் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்கிற படம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கும் ஏங்க பாஜக வந்து உதவ போகுதுன்னா, இவர் வந்து கமலஹாசன் ஒரு கொத்தடிமைன்னு எல்லாருக்கும் தெரியும். ரஜினிகாந்த் சங்கிட்டு நாங்க சொல்லல, திமுக காரங்க எல்லாருமே சேர்ந்து சொன்னதுதான் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கிட்டு. கொத்தடிமையும் சங்கியும் சேர்ந்து ஒரு படம் நடிக்குது. இதுதான் வந்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ல டாப்ல இருக்கணும்ன்றதுக்காக தலைவர் விஜய் அவர்கள் படத்தை வந்து இதுதான் டாப்பாருன்றது நல்ல கதை, அதெல்லாம் கஷ்டப்பட்டுலாம் கொஞ்சம் யோசிக்க தேவையில்ல. ஒரு ஜாம்பவான் மாதிரி ஒரு நடிகர் படத்தை முடக்கிட்டா போதும். ஆமா, நம்ம ஒரு 2-3 கோடி எடுத்தாலும் நம்ம தான் டாப்ன்ற மாதிரி நாங்க டாப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி டாப்புக்கு போக தேவையில்ல. ஒருத்தர் நம்பர் 1 இருக்காருன்னா அவர் அமுக்கிட்டாலே போதும். அந்த பிளான் தான் இது. ஏன் இப்ப இந்த டைம்ல பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு அம்மா சொல்லியிருப்பாங்க பாருங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, அந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ். பயப்படுறாங்க, விஜய் வந்து காலை வச்சாலே பயப்படுறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதே தான் உண்மை. பாண்டிச்சேரியில 91% மேல ஓட்டு வந்து பாண்டிச்சேரியில பதிவாயிருக்குது. எப்பவுமே 75-70% வாங்கக்கூடியது தடவை 15-20% கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்குன்னு கூறப்படுற நிலையில பயப்படுறாங்க. தமிழ்நாட்டிலையும் இதே போல ஓட்டு பர்சன்டேஜ் வந்துடும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பயந்து நடுங்கி இருக்கிறாங்க. இல்ல 100% ஓட்டு பர்சன்டேஜ் வந்ததுன்னா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இவங்க மொத்த ஓட்டு பர்சன்டேஜ் வரக்கூடாதுன்னு பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா வரக்கூடிய எல்லா ஓட்டு பர்சன்டேஜும் வேற எங்கேயும் வராது. இங்க பாருங்க, திமுகலாம் ஃபாரின்ல இருந்து டிக்கெட் போட்டு வந்து ஓட்டு போறாலும் திமுக ஒன்னும் கிளிக்கல. அதுவும் ஓட்டு ஐடி போய் வாங்கி அப்ளை பண்ணி வாங்கி லைன்ல நின்று ஓட்டு போற அளவுலாம் திமுக ஒன்னும் கிளிக்கல. விஜய் அண்ணன் வரட்டும் நான் போடுறேன், விஜய் அண்ணன் வந்திருக்காரு நான் போடுவேன், நான் பண்ணுவேன் எங்க அண்ணனுக்காகன்ட்டு போடுறவங்க தான் இங்க அதிகம். அதுக்காக மத்திய காத்து இருக்க மாதிரி இருக்கிறாங்க. அதனால நடுங்கிட்டு இருக்காங்க திமுக. அது நடுக்கத்துக்கு அந்த குளிர் ஜுரத்துக்கு அந்த ஜுரம் மாத்திரை கொடுக்கணும். ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, திமுகவோட குளிர் ஜுரத்துக்கு ஐஸ் கட்டி எடுத்து மேல ஊத்துன கணக்கா திருநெல்வேலி கூட்டம் இருந்துருச்சுக்க. ஒருத்தன் குளிர் ஜுரத்துல நடிக்கிட்டு இருக்கான், திமுக காரன் நடிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் மேல ஐஸ் கதையை வச்சு ஊத்துனா என்ன ஆவான் அவன். அந்த மாதிரிதான் பாண்டிச்சேரி ரிசல்ட் பிளஸ் திருநெல்வேலியோட கூட்டம். திருநெல்வேலி தானடா, எல்லா இடத்துலயும் கூட்டம் வருது இல்ல, அப்படியே பயத்தோட உறைஞ்சு போயிட்டாங்க. நிலைமை என்னன்னு பாருங்க. அப்ப திமுக காரங்க தயவு செஞ்சு அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் யாருக்கு குளிர் ஜுரத்துல நடுங்கிட்டு இருக்கும்போது ஒரு -5°C இருக்கிற தண்ணி எடுத்து ஊத்தினா என்ன ஆகும்? அதுதான் திமுகவோட நிலைமை. திருநெல்வேலியோட கூட்டத்தையும் பாண்டிச்சேரியோடைய ஓட்டு பர்சன்டேஜையும் பார்த்து பயந்துட்டாங்க, நடுங்கி போயிட்டாங்க. ஆமா, அழுகுறேன். இல வீட்டுல பொம்பளை கூட அழுகுறாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் என்ன சொல்றேன், இதனாலலாம் ஜனநாயகம் நம்ம மக்கள் கொண்டாடாம இருக்க போறது இல்லை, பாத்துறதுனாலாம் கொண்டாடாம இருக்க போறது இல்லை. அவங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கில்லி படத்தையே எடுத்து கொண்டாடுறாங்க. ஆமா, இதெல்லாம் ஏமாத்துறோம். அதனால அந்த கொண்டாட்டத்துல உங்களால ஒரு அளவும் கம்மி பண்ண முடியாது. விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் பேரே அடிபடக்கூடாது, அவருடைய எந்த ஒரு நடவடிக்கையுமே இருக்கக்கூடாது. இந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை வச்சு ஒரு 6 மாசம் 7 மாசம் கொண்டாடிக்கிட்டே இருப்பானுங்க. வேற எந்த படம் வந்தாலும் விஜய் அவர்களுடைய இந்த ரெக்கார்டை உடைக்க முடியல, இந்த ரெக்கார்டை உடைக்க முடியல சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. அதனால அந்த ரெக்கார்டே விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துருக்காங்க இந்த திமுக. கடைசி வரைக்கும் தேர்தல் வேலையும் பார்க்கல, மக்களுக்கான பணியும் பார்க்கல. எப்படியாவது விஜய் அவர்களை வந்து மக்கள்கிட்ட மறைச்சதுன்றத வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம அன்பு அண்ணன் மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க, இது சென்சார் போர்ட்லாம் ரிலீஸ் பண்ணல சார், இது வந்து எடிட்டர் குழு தான் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, இது வந்து அது மட்டும் சொல்லல, யாருன்னா முக்கிய பிரமுகர்கள், யாருன்னா வந்து விஜய்க்கு நெருக்கமானவங்க, அவங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக தான் இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அப்போ வேணா ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. யூடியூப் சிபிஐ சொல்றாரு,
அது மட்டும் இல்ல, இந்த சிபிஐ சொல்லியிருக்க வேலையை பாருங்க. இங்கதான் திமுகவுடைய வேலை வருது. இங்கதான் வந்து திமுக வேலை பார்க்குது பாத்தீங்களா. திருஷா அவர்கள் பாக்குறதுக்காக கூட இந்த ஃபுட்டேஜ் வெளியே வந்திருக்கலாம்னு யார் சொல்றா? திரு மாரிதாஸ் அவர்கள் சொல்றாரு. இதுல தெரியுது பிஜேபியோட மூலையில டிஎம்கே பச்சை மாட்டிட்டாப்ல அண்ணன். இந்த திருஷா வச்சு அரசியல் பண்றது யாரு? இல்ல ஒரு காலத்துல இவரு என்னென்ன மாதிரி ஒரு பாயிண்ட்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்னடா நல்ல தெளிவா பாருங்க, திமுகவுக்கு பாஜக எந்த அழுத்தமும் கொடுக்கல, எடுத்து அடிக்கலான்னு முடிவு பண்ணார் யாரு? அண்ணன் மாரிதாஸ் அவர்கள். திமுகவோட ஊழல் பட்டியல ஒன்னா வெளியிடுவேன்னு சொல்லிட்டு நேரு ரிலீஸ் பண்ணாரு, மதுரை மூர்த்தியை ரிலீஸ் பண்ணாரே தவிர அடுத்து தொடர்ந்து வீடியோ வரும்னு பார்த்தா ஒன்னும் வரல. இது 2 வீடியோலயும் என்ன சொல்றாரு, அடுத்தடுத்து நான் உங்க லிஸ்ட் எல்லாம் வெளியிடுறேன் அப்படின்னாருல, ஒன்னும் வரல. தலைமுறை பேசிட்டாங்க. நம்ம வந்து பொது எதிரியா விஜயை வச்சுப்போம், நம்ம 2 பேரும் சேர்ந்து விஜய் அடிச்சு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட நாடகத்தை வச்சுப்போம், மக்கள் நம்புவாங்க. இல்ல இவங்க பிளான் என்னன்னா, அதாவது பிஜேபியால திமுக அழுத்தம் கிடையாது, திமுகவால பிஜேபி அழுத்தம் கிடையாது, இவங்க 2 பேரும் மக்களுக்கு தான் அழுத்தம். அதுதான் உண்மை. அந்த மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய விஜய்க்கு தான் அடுத்தோம் இவங்க 2 பேரும். இது ஒன்றும் லாஸ்ட்லாம் கிடையாது. யாரு மாரிதாஸ் சொல்றாரு, இதெல்லாம் ஒன்றும் லாஸ்ட்லாம் கிடையாது. ஒரு 300 லட்சம் வந்து ப்ராஃபிட் வராம இருக்கலாம், ஆனா போட்ட காசு வந்துடும் தேட்டருக்கு வந்தா. யார் சொல்றா? திரு மாரிதாஸ் அவர்கள் சொல்றாரு. இவர் பேச்சை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு இந்த வேலையை யாரு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சிச்சு. இந்த படம் வந்து மிகப்பெரிய மைல் ஸ்டோனா இருக்க வேண்டியது தமிழ் சினிமால. யாரு? ஜனநாயகன் படம். விஜய் அவர்களுடைய பல ஆண்டுகள் உழைப்பு சினிமால இதோடைய கடைசி படம். சினிமாவிலேயே டாப்ல இருக்கவரு, நான் அரசியலுக்கு போறேன்டா, இதுக்கு மேல படம் நடிக்க மாட்டேன்டா அப்படின்றாரு. அவருடைய கடைசி படம். இது ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன். ஆமா, இல்ல அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துற மாதிரியான காட்சிகள்லாம் வரதுல இருக்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ரிசல்ட் கொடுக்கும், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்கும்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லாரையும் ஒத்துக்கக்கூடிய ஒரு படம். அப்படி இருக்கக்கூடிய படம் பெருசாலாம் ஒன்றும் வராதுங்க, 300-400 கோடி தாங்க வரும்னு சொல்றாரு பார்த்தீங்களா மாரிதாஸ். அது அவருக்கு நான் அந்த மாரிதாஸ் அண்ணனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். அந்த மலேசியாவில் வச்சாங்க பார்த்தீங்க ஆடியோ லான்ச்சு, அந்த மலேசியாவோட பொருளாதாரத்தையே, எப்படி ஒரு நாட்டோடைய பொருளாதாரத்தையே உயர்த்திச்சு ஒரே ஒரு ஆடியோ லான்ச். இந்த வரலாறுலாம் இருக்குது. மலேசியாவுடைய வரலாறுல விஜயோடைய பேரு நல்லா அச்சு அடிச்ச மாதிரி பதிஞ்சிருச்சு. அங்க வந்து கிரவுட் புல்லிங்கே ரெக்கார்டு மாதிரி அங்கே வச்சு பண்ணிருந்தாங்க. பல நாட்டுக்கு மோடிஜி போயிருக்கிறாரு. அது வேணா அந்த கதையை விடுங்க. ஆமா, மாரிதாசன் அப்புறம் மன உளைச்சலாயிடுவாரு. கொண்டாடும் மனநிலையிலே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரெட்ஜெயின்டோடைய அந்த ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தோடைய ரிசல்ட்டை வந்து இது வந்து ஓவர் ட்ராக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கமாக இருக்கட்டும். பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து ஏதோ ஒரு சதி வேலையை பார்க்குறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் அவர்களுக்கு இவ்வளோ கூட்டம் வரதை பார்த்து இவங்க பயந்து நடக்கிறதுனால தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. அதாவது எதிர்பார்க்காதீங்களே எதிர்பார்க்குன்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியிலேருந்து ஒருத்தர் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தாவேகா கேண்டிடேட் கிட்ட விலை பேசப்படுகிறது. நிறைய கேண்டிடேட் கிட்ட இந்த நீங்கள் கண்டிப்பாக தோத்துருவீங்க, இவ்வளோ அமௌண்ட் வாங்கிடுங்க, தயவு செஞ்சு நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை யாரு? அந்த 2 பேரும் சேர்ந்தே நடத்துறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கிறோம். நாங்கள் களத்தில் இருக்கோம்ல, யாரும் இதில் ஆதாரம் இருக்குது அதில் ஆதாரம்லாம் இல்லை, வாய் வழியாக கேட்டிருக்கிறோம். களத்தில் இறங்கி வேலை செய்யும் போது கேட்டிருக்கிறோம். பல ஊருக்கு பயணம் பண்ணோம், 1-2 இல்லை 3-4 மாவட்டங்களுக்கு நாங்கள் பயணம் பண்ணோம். அதில் வாய் வார்த்தையாக காது வழியாக செய்திகள் என்னன்னா, அந்த 234 தொகுதியில் விஜய் அவர்களை நிற்க விடக்கூடாது, முடிஞ்ச அளவு கம்மி பண்ணணுன்ற வேலை நடக்குது அப்படின்றத கேள்விப்பட்டோம். இல்ல அதாவது அந்த கேண்டிடேட்லாம் வீக் கிடையாது, விலை கேட்டு வராங்க, இவனுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்காதுங்க. இந்த கேண்டிடேட்ல என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்க வந்து தோத்தாலும் பரவாயில்ல விசுவாசமா இருப்போம் விஜயண்ணாவுக்கு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில காரி துப்பி அமைச்சிருக்கிறாங்க. யார? இந்த விலை பேச வந்த குரூப்புகளை காரி மூஞ்சில துப்பி அமைச்சிருக்கிறாங்க. அதுல வந்து சில இடத்துல வந்து இந்த மாதிரி பேசினதா கேள்விப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்படிலாம் பண்ணணும். இதுதான் அரசியல், இதுதான் அரசியல் மாண்பு, இதுதான் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் வழியில் நடத்தக்கூடிய அரசியல், இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காரல் மார்க்ஸ் வழி நடத்தக்கூடிய அரசியல், இதுதான் திமுக காரங்க பெரியார் வழியில் நடத்தக்கூடிய அரசியல், இதுதான் கமலஹாசனுடைய சென்டரிசா அரசியல். இவ்வளவு பேர் சொல்லும்போது அதெல்லாம் ரொம்ப தவறுறா. அவரெல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்கேமர் அப்படின்றத இந்த எலெக்ஷன் முடியட்டும், இவங்க பண்ண ஸ்கேமிங் வேலை எடுத்து வெளுக்கல. வேட்புமனு தாக்கல் பண்றவங்க 50 ரூபா வாங்கியிருக்காரு. ஏயா இத்தனை கோடி சம்பாதிக்கிறீங்க, இவ்வளவு இது பண்றீங்க. அதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல இந்த டார்ச் லைட், ஒர்க் ஆகாத டார்ச் லைட், பேட்டரி போடாத டார்ச் லைட் நம்பி எத்தனை பேர் காசு செலவழிச்சாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியல. வெயில் மழைன்னு பார்க்காம எவ்வளவு பேர் உங்களுக்காக உழைச்சாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. இந்த தடவை ஒரு சீட்டு கூட வாங்கல நீங்க, ஒரே ஒரு சீட்டு கூட யாரு
மக்கள் நீதி மையம் திமுக கிட்ட வாங்கல, கூட்டணியில வாங்கல, கொடுக்கல. சரி கொடுக்கல, கொடுக்காமையும் நீங்க எதுக்கு விருப்பம் பண்ணுவாங்க? நீங்க ஏதோ அதை திருப்பி கேட்டா செலவு கட்சிக்காக செலவு பண்ணிட்டாரா? 30 லட்ச ரூபா வந்து விருப்பம் பண்ணு வாங்கியிருக்கதா தகவல்னா செய்தியில பார்த்தோம். அதை வாங்கிட்டு கட்சி பணிகளுக்காக அந்த காசு வந்து செயல்படுத்தப்படும், உபயோகிக்கப்படும். அதனால நீங்க தயவு செஞ்சு ஏதோ ஒரு கட்சிக்கு உபயோகிக்கப்படும் விடுங்கப்பா. அவரோட கட்சிக்கு அட்ரஸே எல்லாம் போயிடுச்சு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஸ்கேம் பண்ணி தனி வீடியோவா பேசுவோம். இப்போதைக்கு இந்த ஜனநாயகன் படம் இல்ல காமெடி நியூஸ் நம்ம அப்புறம் பேசுவோம். யாரும் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம மிகப்பெரிய கொண்டாட்டத்தை பண்ண இருக்கிறோம். மக்கள் கொண்டாடுவாங்க, அதை உங்களால தடுக்கவே முடியாது. யாரையும் வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கலாம் லீக் பண்ணிட்டு, நாங்க கொண்டாடும் போது நீங்க சைலண்டா இருப்பீங்க. அதனால இதெல்லாம் பிரச்சனை இல்லை. தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. இவங்க திமுக செய்யக்கூடிய ஊழல், லஞ்சம், இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டுக்காம விட்டது, லாக்க மரணங்களை கண்டுக்காம விட்டது, ஆணவ கொலைகளை கண்டுக்காம விட்டது, கஞ்சா புழக்கத்தை கண்டுக்காம விட்டது, கள்ள சாராயத்தை கண்டுக்காம விட்டது, மக்களை கண்டுக்காம விட்டது, பெண்கள் பாதுகாப்பை கண்டுகொள்ளாம விட்டது. இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் இது. அந்த படம் ரிலீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய நாள் இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே வரும், கூடிய விரைவிலே வரும். அப்ப அந்த தக்க பதிலடி கொடுப்போம். இப்ப பதிலடி கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு பதிலடி கொடுப்போம், ஓட்டுல கொடுப்போம். பதிலடி கண்டிப்பா கொடுங்க, அவ்வளவுதான் நம்மளுக்கு முக்கியம். அவ்வளவுதான் வந்து திசை திருப்பிட்டே இருக்கட்டும். கடைசி வரைக்கும் உங்க தேர்தல் வேலை செய்யாம இவங்க தான் திசை திருப்பிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. தாவேக்கால எல்லாருமே நல்லா முறையா பயங்கரமா கேண்டிடேட் எல்லாம் உழைச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் திசை திருப்பிட்டு சொல்லிட்டு எங்கேயோ பாத்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு பிரச்சனை இல்லை. தெய்வமில்லையே, நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, தலைவர் அவர்களை முதலமைச்சர் ஆக்குங்க. வேற ஒண்ணுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஜனநாயகன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் குடும்ப குட்டியோட போய் கொண்டாடுவோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. முடிஞ்ச அளவு இந்த படத்தெல்லாம் தயவு செஞ்சு யாரும் பகிராதீங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோம். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நாள் தான் எலெக்ஷன் வந்துரும். எலெக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை கொண்டாடிக்கலாம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பார்க்கலாம். படத்தை யாரும் டவுன்லோட் பண்ணாதீங்க, பார்க்காதீங்க, பதிவிறக்கம் செய்யாதீங்க. சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, யாரும் அந்த இதுல போய் மாட்டிக்காதீங்க. அதனால தயவு செஞ்சு அவருடைய ஜனநாயக கடமையை எல்லாருமே கரெக்டா முறைப்படி அப்புறம் பார்த்துக்குவோம், ஜனநாயக வேலையை செய்வோம். அதனால சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திப்போம். அது வரையும் உங்களுக்கு விடைபெறுவது ஆர்ட்பீஸ்ட். நன்றி, வணக்கம். நான் தன்னந்தனியாளு, நீ நம்ம பாரு.